கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் சிரேஷ்ட மாணவ தலைவர் ஒருவரின் மோசமான நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் 3 வாரங்களுக்கு முன் அம்மாணவனிடமிருந்து தொடர்புடைய காணொளிகளை இணையத்திலிருந்து நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மூத்த சிஐடி அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். குறித்த மாணவன் அப்பாடசாலையில் உள்ள 4 பெண் ஆசிரியர்களுடன் சமூக பிறழ்வான நடத்தைகளில் ஈடுபட்டதாகவும் காணொலி அழைப்பின் மூலமாக அவர்களுடன் உரையாடி அவற்றை பதிவு செய்து வைத்திருந்ததாகவும் அண்மையில் பல தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் அந்த மாணவன் பாடசாலையின் தலைமை மாணவ தலைவராக இருந்த நிலையில் தற்போது அவர் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்புடைய பெண் ஆசிரியர்களை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 4 பெண் ஆசிரியர்களையும் அந்த மாணவன் தவறான வழிநடத்தி ரகசியமாக அவற்றை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் பின்னர் வேறொரு தரப்பினரால் இணையத்தில் கசியவிடப்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் பாடசாலை அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த சம்பவம் ஒரு வருடத்துக்கு முன் நடந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பாடசாலையினர் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் தொடர்புடைய மாணவன் சுமார் 3 வாரங்களுக்கு முன்னர் இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவில் இந்த காணொலி விவகாரம் குறித்து முறைப்பாடு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. அதன்போது சம்பந்தப்பட்ட காணொலிகள் பிற தரப்பினரால் வெளியிடப்பட்டதாகவும் தனது தனி உரிமையை பாதுகாக்க அவற்றை நீக்க வேண்டும் என்றும் அந்த மாணவன் கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலில் குற்றப்புலனாய்வு துறைக்கு சென்று அது குறித்து முறைப்பாடு அளிக்குமாறு அந்த நிறுவனம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவில் இணையத்திலிருந்து தொடர்புடைய காணொலிகளை நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுவது உண்மை என்றும் அங்குள்ள மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த மாணவன் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார்.